ஹலோ வணக்கம். வெல்கம் டு ஏகேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பாதுஷா பண்ணலாம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் 2 கப்பு மைதா எடுத்திருக்கேன். இங்கே பாருங்க, 2 கப்பு மைதா. ரெண்டு கப்பு மைதா, அப்புறம் ஆப்ப சோடா வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சோண்டு சால்ட்டு, டேஸ்ட்டுக்கு தான் சால்ட்டு லைட்டாக. இப்போது நான் வந்து நெய் எடுத்திருக்கேன், 1/2 கப்பு நெய் எடுத்திருக்கேன். நெய் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், இப்படி இருக்கணும் மாவு. நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப டைட்டாக பிசைய வேண்டாம், கொஞ்சம் ஸ்மூத்னஸாக பிசைஞ்சால் போதும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் போட்டு பிசைஞ்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம், ரொம்ப ஊற்றிடாதீங்க வாட்டர் வந்துட்டு, அப்போ அதிகமாக ஒரு மாதிரி ஆகிடும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசையலாம். நம்ம வந்துட்டு ஜாமுன் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் வந்தால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி மாவு பிசையணும். நம்ம ஜாமுன் பிசைகிறோம்ல, அந்த மாதிரி மாவு பிசையணும். பாருங்க, இந்த மாதிரி. அப்போ தான் பாதுஷா சாஃப்டாக வரும். நீங்கள் ரொம்ப டைட்டாக அழுத்தி வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க, ஆனால் பாதுஷா வந்து கட்டியாக ஆகிடும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம சைடில் வச்சிடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொஞ்சம் சைடில் இருந்துச்சுன்னா, கொஞ்சம் இன்னும் சாஃப்டாக இருந்துச்சுன்னா நம்ம பாதுஷா பண்ணலாம். இப்போ இதை நம்ம சைடில் வைக்கலாம். நம்ம இப்போ ஜீராவை செய்யலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஜீரா செய்யலாம். பாதுஷாவுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இப்போது 2 கப்பு சுகர் போட்டிருக்கேன். இப்போ சுகர் முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்றலாம். சுகர் முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் வந்து நல்லா கரையட்டும்.
பாருங்கம்மா, ஜீரா வந்துட்டு நல்லா காஞ்சிருச்சு. பாருங்கள், நம்ம ஜீராவை நல்லா கொதிக்க விடுறோம். நீங்கள் ஒரு கம்பி பதத்துக்கு வரட்டும், அப்போ தான் வந்துட்டு நல்லா இருக்கும் நம்ம பாதுஷா. உங்களுக்கு வேணும்னா கலர் போட்டுக்கோங்க, லைட்டு லெமன் கலர் போட்டுக்கோங்க. லைட்டாக போடுங்க, ரொம்ப அதிகமாக போடாதீங்க லெமன். ஜீரா காஞ்சிருச்சு, இங்கே பாருங்கள். ஸ்டேஜுக்கு வரணும், கொஞ்சம் வரணும். இப்போ கொஞ்சம் நம்ம ஏலக்காய் போடலாம். பாருங்க, நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் போடலாம். வாசனை நல்லா இருக்கும். வாசனைக்கு பாருங்க, ஜீரா வந்து காஞ்சிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் இப்போ ஒன்று போட போகிறேம்மா. கொஞ்சம் வேகட்டும், அதுக்கப்புறம் திருப்பிக்கலாம். இங்கே பாருங்க, நம்ம இதில் எதுவுமே ஆட் பண்ணல, கலர்ஸ் எதுவுமே போடலை. கொஞ்சம் வேகட்டும். ஸ்டீம் கம்மி பண்ணிக்கோங்க, அப்போ தான் உள்ளே வேகும். பாருங்கம்மா, இங்கே ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். கொஞ்சம் அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். நம்ம இந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம இது ஜீராவில் போட்டுடலாம். பாருங்க, நான் இப்போ ஜீராவில் போட போகிறேன் பாதுஷா. இது நல்லா கொஞ்சம் ஊறட்டும்.
பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் பாதுஷா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சூப்பரான சுவையான பாதுஷா நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.